வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். இன்றைக்கி கிளாஸில் என்ன சென்டென்ஸை பார்க்குறோம் அப்படின்னா, தூக்கி போடுறதுக்கும் தூக்கி எறியறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு சின்ன வேர்டு எப்படி அந்த மீனிங்கை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு பாலை தூக்கி என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்டு போடுறாரு. அப்போ இது வந்து விளையாட்டில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட தூக்கி போடுறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, அவன் அப்படின்றதுக்கு ஹீ, தூக்கி போடுறதுக்கு த்ரோ. இவர் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால வெர்போட எஸ் சேர்த்திக்கிறோம். இ த்ரோஸ், எதை தூக்கி போடுறாரு, ஒரு பாலை. இ த்ரோஸ் த பால் அவங்கிட்ட அப்படின்றதுக்கு டு ஹிம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் அந்த பாலை அவர்கிட்ட தூக்கி போடுறாரு அப்படின்னு அர்த்தம். இ த்ரோஸ் த பால் டு ஹிம்னா அவன் அந்த பாலை தூக்கி அவங்ககிட்ட போடுறான் அப்படின்னு அர்த்தம். இதே இந்த பிக்சரில் பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான், பால் அவங்ககிட்ட தூக்கி போடல, விளையாட்டுக்கு தூக்கி அவன் மேலே எறிகிறான். இது பால் கிடையாது, ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்க். இதுவும் ஒரு விதமான விளையாட்டு. இந்த டிஸ்கை வச்சு விளையாடுவாங்க. ஒரு தட்டு மாதிரி இருக்கும், ஒரு பிளேட் மாதிரி, அதை தூக்கி போட்டும் விளையாட்டு, நிறைய விளையாட்டு இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை அவன்கிட்ட தூக்கி விளையாட்டுக்காக அவன் போடல, தூக்கி அவன் மேலே எறிகிறான். அப்படி எறிகிறதுனால என்ன யூஸ் பண்ணோம், அப்படி முன்ன டூ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அவங்ககிட்ட தூக்கி போடுறான் அப்படின்ட்டு. அதே ஒருத்தர் மேலே எரிஞ்சிங்கன்னா டூ யூஸ் பண்ணக்கூடாது, அட்டு யூஸ் பண்ணணும். அப்படி அட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தூக்கி எரிஞ்சான் அப்படின்னு அர்த்தம். ஸோ சென்டென்ஸை படிங்க. இ அவன் இவன், த்ரூ முன்னொரு வேர்டு பார்த்தோம் இல்லைங்களா, THROW த்ரோன்னு சொல்லிட்டு. இந்த த்ரோன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்டு, அதனுடைய பாஸ்ட் டென்ஸு இந்த வேர்டு. இதை வந்து த்ரீவ் அப்படின்னு படிக்கக்கூடாது, த்ரூ அப்படின்னு படிக்கணும். இது த்ரூ அப்படின்னா அவன் தூக்கி போட்டான் அப்படின்னு அர்த்தம். த டிஸ்க் அப்படின்னா அது அந்த தட்டை. அட் ஹிம்னா அவன் மேலே அந்த தட்டை தூக்கி எரிஞ்சான் அப்படின்னு அர்த்தம். இதுவே முன்னாடி இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா, அவன் அவங்ககிட்ட தூக்கி போட்டான் விளையாட்டுக்காக. ஸோ தூக்கி போடுறது அப்படின்றது டு ஹிம், தூக்கி எறிகிறது அப்படின்றது ஹட் ஹிம். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசுங்க. ஏன்னா தமிழ் இந்த சென்டென்ஸை நம்ம பேசணுன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் இன்னொருத்தருக்கு. அவன்கிட்ட பாலை தூக்கி போட்டான்டா அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங். அவன் மேலே பாலை தூக்கி எரிஞ்சான்டா அப்படின்றது வேறு மீனிங். இதை இங்கிலீஷில் அப்படி சொல்கிறதுக்கு தனித்தனி வேர்டு கிடையாது. இந்த சிம்பிளான இந்த ஒரு வேர்டு தான், டூவும் ஹட்டு. இதை கரெக்டாக புரிஞ்சோம்னா ஆப்போசிட்டில் சொல்கிறவங்க இவன் எரிஞ்சான்னு சொல்கிறானா இல்லை தூக்கி போட்டான்னு சொல்கிறானா அப்படின்றத கரெக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி நுணுக்கமான இங்கிலீஷ் கிராமரோடு நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்டு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் another class.